வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். 10ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,688 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,766 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,855 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,521 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,432 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,354 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இங்கே நம்ம 2 சேனல் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். எதுக்காகனா நமக்கு அப் ட்ரெண்டில் 25,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதாவது இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த சேனலுக்குள்ள அடுத்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,750க்கு மேலே நமக்கு மூவ் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டிச்சுன்னா நமக்கு அடுத்து இந்த ஜோனுக்குள்ள எல்லாம் போய் என்ட்ரு ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நிஃப்டி இன்னும் கீழே இறங்குச்சுன்னா நமக்கு 24,500க்கு கீழே நமக்கு நிஃப்டி போக ஆரம்பிச்சதுன்னா இந்த சேனல்ல நமக்கு கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது நம்ம இங்க செட் பண்ணியிருக்கிறது 24,200 செட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்கும் இந்த சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இங்கே பாதியில் தான் நமக்கு நிஃப்டி இருக்குது. அது இன்னும் நமக்கு இங்கே இது டச் ஆகவே இல்லை. இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி நமக்கு அடுத்த லெவல் நம்ம 25,000 தாண்டிச்சு அப்படின்னாலே நமக்கு நிஃப்டி அடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு பாசிட்டிவ் சைடு மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்க பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 53,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,823 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 54,022 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,378 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,179 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,056 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த 2 சேனல் பார்த்தீங்க அதே மாதிரி தான் மேலே நமக்கு மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா 53,700, அதாவது இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான ஜோன் லெவல் தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். 54,200 இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 54,500 அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் செட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி நமக்கு 52,000க்கும் கீழே போறதுக்கான, அதாவது 51,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேனலை நம்ம பிரேக் அவுட் பண்ணுதாங்கிறதையும் அப்பப்ப பார்த்துக்கணும். இறங்கும் பொழுது அதுக்கு இந்த நம்மளுடைய 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் ஆகும் பொழுதே நம்ம எச்சரிக்கையா நம்மளுடைய ட்ரேடிங் டெக்னிக்ஸா மாத்தி அமைச்சுக்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. 1 day சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நமக்கு இந்த பாத்தீங்கன்னா அப்படின்னா கடந்த ஏப்ரல்ல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு
இந்த சேனல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லயே பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த லெவல்ல இருக்கு. அடுத்து மூவ் ஆகும் பொழுது 55,000க்கு மேல நமக்கு பேங்க் நிஃப்டி போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் பேங்க் நிஃப்டி நேற்று முடியும் பொழுது பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.